இந்த சின்ன கேப்லையும் தண்ணி வருது, இதுலேருந்தும் தண்ணி வருது. ஸோ காய்ஸ், மூணார் வந்துட்டோம். யானைங்கெல்லாம் இங்கே தான் வந்து தண்ணி குடிக்கணும். சித்திரப்புரம் வியூ பாயிண்ட். இல்லை என்ன கதைன்னு தெரில, பட் ரெயின்ஃபால் இருந்தது. நான் வரும்போது ரெயின்ஃபால் போட்டிருந்தாங்க. கட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், ஆனால் அவங்களால குளிக்க முடியாது. ஒரு மலையவே இங்கிட்டேருந்து மறைச்சிட்டாங்க பாருங்க. அதாவது செஞ்சு டாப்பில் இதை வைங்க காய்ஸ், இது இவ்வளோ தான். காய்ஸ், நம்ம வந்து பஸ்ஸில் இப்போ போயிட்டுருக்கோம். இரவிக்குளம் டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ் வரும். நம்ம இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இந்த இடத்த பாருங்களேன். ஸோ காய்ஸ், இதுதான் இரவிக்குளமோட எண்டு. நாங்கள் இப்படி தான் வந்தோம். ஸோ இங்கே போட்டிருக்காங்க ஹியர் இஸ் த லிமிட் அப்படின்ட்டு. இந்த வியூவை பாருங்களேன். மூணார் வந்து ஷெடியூல் போடும்போது யூஸ்வலாக மூணாறுன்னு இல்லை, எங்கே ஷெடியூல் போட்டாலுமே இந்த கார்டன், இந்த பார்க்கு, இந்த மியூசியம் இதெல்லாம் நான் வந்து அந்தளவுக்கு பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ளஸ் என் கூட வர எங்கள் சகார்த்தமுகமும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நான் வந்து அதை ஷெடியூலில் வச்சுருக்க மாட்டேன். ஸோ இது வந்து ரியலி அவுட் ஆஃப் த ஷெடியூல் தான். நான் வந்து இந்த மாதிரி இரவிக்குளம் பார்க்குன்னு ஒரு பார்க் இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. பார்க் ஆச்சு பார்க்கெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அங்கே போய் அது என்னான்னு பாரு, அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா தான் தெரியுது. என்ன வெரி பிக் மிஸ்டேக் சீரியஸ்லி திஸ் பிளேஸ். அங்கே மேலே ஏறி வரும்போது கீழே போகிறவங்கெல்லாம் நனைஞ்சிட்டே போனாங்க. நான் என்னடா அவங்க நனைஞ்சிட்டே வராங்க அப்படின்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது ஏன் நனைகிறாங்கன்ட்டு. இங்கே வந்து நனையாமல் போனாதான் முடி. இங்கே வந்து நனையாமல் போனது தான் ஆச்சரியம். நனைஞ்சு போகிறதெல்லாம் நார்மல் தான். சீரியஸ்லி இந்த பிளேஸ் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் மூணார் வந்தீங்கன்னா என்ன கேட்டால் இது டாப் 10ல் முதல் இடத்துல வச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் வரப்போகிற டைம் ஈவினிங் வச்சுக்கோங்க. ஒரு 3க்கெல்லாம் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மக்களே, நாங்கள் இங்கே வரும்போது இந்த மலையே இல்லை, ஃபுல்லாக ஃபாகாக தான் இருந்தது. ஒரு மலையவே இங்கிட்டேருந்து மறைச்சிட்டாங்க பாருங்க. இந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கில் வந்து ஸ்பெஷலே டைப் ஆஃப் கோட், எனக்கு பேர் தெரில, அதில் வந்து ஏதோ ஒரு டைப் தான் இங்கே வந்து ஃபேமஸ். ஸோ அதை நாங்கள் பார்க்கவே இல்லை. பட் நான் வந்து அந்த பஸ்ஸில் வரும்போது நான் சொன்னேன்ல பஸ்ஸில் வரணும் அப்படின்ட்டு, பஸ்ஸில் வரும்போது சும்மா யூடியூப், ஐயோ அப்போ பார்க்கல, பார்க்கிங்கில் வச்சு பார்த்தேன். ஆமாம். ஸோ நான் வந்து வண்டியை நிறுத்திட்டு பார்க்கிங்கில் வச்சு பார்த்தேன் இது என்ன கதை அப்படின்னு. ஏன்னா பார்க்கெல்லாம் நான் சொன்னேன் இல்லைனா எல்லாம் ஷெடியூலில் வச்சுருக்க மாட்டேன். அப்போ சரி இது என்ன இடம், இது என்னத்தை இது அப்படின்னு சொல்லி பார்க்கிங்கில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பார்த்த நேரம் அந்த கோட் கூட கொஞ்சம் பேர் அது கூட ஃபோட்டோ எடுக்கிறது, விளையாட்டு, அந்த மாதிரி சம்திங் போயிட்டு இருந்தது. அப்போ இங்கேயுமே இந்த இரவிக்குளம் லோகோவும் அந்த கோட்டோட ஃபேஸஸ் தான் வரும். ஸோ அதை வந்து எனக்கு தெரிஞ்சு லக் இருந்தால் மேபி பார்க்கலான்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் பார்க்கல, ஏன்னா இங்கே இப்போ பார்க்க முடியுமான்னு தெரில, ஏன்னா இங்கே நல்ல மழை. காய்ஸ், நாங்கள் அந்த கோட்டை பார்த்துட்டோம். இது அந்த கோட், ஃபோட்டோவில் தான் பார்த்தோம், நேரில் பார்க்க முடியல. நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த கோட்டோட ஃபோட்டோ, அந்த கோட்டோட ஃபோட்டோ தான் அந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கில் வச்சுருக்கோம். மூணார் வைல்ட் லைஃப் டிவிஷன், இங்கே அந்த கோட்டோட லோகோ தான் இருக்குது. ஸோ நாங்கள் பார்க்கல. அண்ட் இது வந்து மழை வெஞ்சிட்டே இருக்கனால மேபி அதானே மழையில் சுற்றிட்டு இருக்கோம் நம்மளாம் மாதிரி, அதனால் தெரில. அண்ட் இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது பாருங்களேன். ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃப்ளோ இங்கே இருக்குது பாருங்களேன். இங்கே சர்க்கிள் இல்லை, ரெக்டாங்கிள் அதுவும் இல்லை, ஸ்கொயரில் குத்தி வச்சுருக்காங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் மலைவாழ் மக்கள் யாராவது இதை பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளஸ் நாங்கள் வந்த வேன் இது தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேனை வந்து விட்டுட்டு போகிறாங்க. நம்ம வந்து இங்கே போய் சுற்றி பார்த்துட்டு நம்ம திரும்ப வரணும். வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து லைனில் நின்று நம்மளை வேனில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. நம்ம வந்து இதுக்கு வந்து 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் 200 rupeesக்கு ஒர்த்து வருமா, ஒர்த்து. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தான் வரும் பஸ்ஸு. இங்கே உங்களை இறக்கிட்டுருவாங்க. நீங்கள் இந்த பாதைக்கு தான் மேலே போகணும். ஸோ இங்கே வந்து காஃபி ஷாப்பு, அப்புறமா ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குது. ஸோ பஸ்ஸஸ் இப்படி வந்து பார்க்குறீங்களா, இறக்கி விட்டுட்டு
ஏற்றிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வர பஸ்ஸில் தான் நீங்கள் போவீங்கன்னு இல்லை, எந்த பஸ்னாலும் நீங்கள் போயிடுவீங்க. ஸோ எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் டோட்டலாக சொல்லணுன்னா கம்ப்ளீட்லி பிளிஸ். நீங்கள் மூணார் வரீங்கன்னா தயவு செஞ்சு டாப்பில் இதை வைங்க. ஒரு மாதிரி டொமேட்டோ ரைஸு இது வார வழியில் அந்த வேயும் தரமாக இருந்தது. இங்கே வந்து இந்த ஸ்பாட்டும் தரமாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவினிங் டைம் ஒரு 3 மணி 2:30 வந்தீங்கன்னா நீங்கள் போகலாம். அண்ட் நான் தான் இங்கே லாஸ்ட்டு, இங்கே பஸ் இருக்குல்ல, இதுக்கப்புறம் பஸ் வரும். அண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் டீம் தான் கடைசியாக கிளம்புது. எனக்கு அப்புறம் யாருமே இல்லை. இப்போ இங்கேயும் மிஸ்ட் வர ஆரம்பிச்சு, மேலே தான் மிஸ்டாக இருந்தது, இப்போ இங்கே மிஸ்ட் இருக்குது. ஸோ கைஸ் இங்கே விஆருமே இருக்குது. நிற்கிறான் நம்ம பையன். ஸோ கைஸ் தான் டிக்கெட் கவுண்ட்ரு. நீங்கள் ஒரு 4 o'clock போல் வந்தீங்கன்னா, 4 o'clock முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். மேலே எங்களை ஒரு 6 o'clock எல்லாம் கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வர 6:32. ஸோ கைஸ் இப்போ வந்து டே 3. ஆக்சுவலாக டே 2 வந்து கொஞ்சம் குழப்படியாக தான் போச்சு. ஏன்னா ஒரு மேஜர் மிஸ்டேக்குன்னு இல்லை, நான் வந்து என்ன யோசிச்சேன்னா ஓரளவுக்கு எல்லா இடத்தையும் கவர் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் இருக்க ஹோட்டல்லேருந்து சவுத்தில் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ஃபுல் டே வந்து நான் சவுத்தில் பிளான் பண்ணியிருந்தேன், சரி போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, சவுத்தில் ஃபஸ்ட்டு கடுப்பானது வந்து கிளைமேட்டுனா கூலாக தான் இருந்துச்சு. பட் அந்த எப்படி சொல்லலாம், இப்போ மூணாறு சிட்டியில் இருக்கிறத விட கீழே சவுத்தில் வந்து கூலாக தான் இருந்தது. ஆனால் வெயில் அடிச்சிருந்தது ஒரு மாதிரி. இங்கே இருக்க அந்த குளிர் அங்கே இருக்கலை. கூலிங் இருந்தது, பட் ஒரு மாதிரி காண்டாக தான் இருந்தது. வெயில் கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்தது. நேற்று ஆரம்பித்து வந்து 2 வியூ பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து போனோம். அதுக்கப்புறமா சொக்ரமுடி பீக் வந்து கொஞ்சம் குளறுபடியாக இருந்தனால சரி வேணாம் அப்படி. ஏன்னா லிட்ரலி பிளாங்க். அந்த வேலையே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 டீ எஸ்டேட் இருக்கும், அதெல்லாம் தாறுமாறாக இருந்தது. ஸோ அந்த ட்ராவல் நல்லா இருந்தது. அப்புறம் அங்கேருந்து இறங்கி ரிப்பிள் ஃபால்ஸு, அப்புறம் அதுக்கு பக்கத்தில் 2-3 ஃபால்ஸ் பார்த்தோம். ஃப்ளோ இருந்துச்சு, குளிக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம், குளிக்கணுமா அப்படின்ட்டு இருந்தது. ஏன்னா குளிக்கணும்னு ஃபுல் ஃபோர்ஸில் போய் அந்த ஃப்ளோ பார்த்துட்டு இருந்துச்சு. குளிச்சிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு அப்படின்ட்டு இருந்தது. அந்த மூடு போயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி இன்னைக்கு குளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சவுத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்துகிட்டு சிட்டிக்கே வந்துட்டோம். அட்டக்காடு வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம்தான். ஐ திங்க் 8 or 10, எனக்கு எக்ஸாக்டாக தெரில. அங்கே போனோம். அங்கே ஃபால்ஸ் குளிக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போதே பார்த்துருப்பீங்க, செம ஃப்ளோ. சரி நீ குளிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் குளிக்கிறதுக்கு இப்போ அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டாங்க. ஒஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து ஃபால்ஸ்க்கு இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி போட்டிருந்தாங்க. சரி ஓகே இப்படி போகலாம் சொல்லி அங்கே போனால் அங்கே ஒரு டீ கடை இருந்தது. அங்கே கேட்டதுக்கு இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்போது ஒன்லி பார்க்குறதுக்கு மட்டும்தான், குளிக்க முடியாது. ஸோ இன்றைக்கு டே 3. ஸோ டே 3 எங்கே போயிட்டுருக்கோன்னா கொழுக்குமலை தான் போயிட்டுருக்கோம். கொழுக்குமலை வந்து அந்த சன்ரைஸ், நாளைக்கு சன்ரைஸ் இதுக்காக, ப்ளஸ் வந்து கொழுக்குமலை போகிற வழியில் 2-3 ஸ்பாட்டு, அங்கே சூரியநெல்லியில் 2-3 ஸ்பாட் பார்த்துருக்கோம். நாங்கள் வந்து பேக்கேஜாக தான் புக் பண்ணோம். ஏன் அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், சன்ரைஸ் போகிறாங்க, என்ன இருக்குது அப்படின்னா மார்னிங் 4 o'clock அங்கே போகணும், அங்கே போய் ஒரு ஜிபிக்கு 2500, அந்த 2500 எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கம்பன்சேட் பண்ணி போகணும், அப்படி இப்படின்னு நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து காலையில், இப்போ நம்ம மூணாரில் இருக்கோம் அப்படின்னா காலையில் 4 o'clock இங்கேருந்து கிளம்பி அங்கே போகணும், அந்த மாதிரி என்னெல்லாமோ இருந்துச்சு. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சூரியநெல்லியிலே ரூம்ஸ் புக் பண்ணி ஜஸ்ட்டு சன்ரைஸ்க்காக மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுவுமே கரெக்டாக இல்லை. ஸோ சரி நம்ம இது வரைக்கும் நான் வந்து எங்கெல்லாமோ சுற்றி இருக்கோம், எங்கேயுமே பேக்கேஜ் புக் பண்ணதே இல்லை. பேக்கேஜ் ஏன் புக் பண்ண மாட்டோம் அப்படின்னா, நம்ம புக் பண்ணுற பேக்கேஜ் வந்து எப்படி இருக்குன்னா அவங்க சொல்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும், அது ஒரு க்ளோஸ்டு மாதிரி ஃபீல் ஆகும். ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தணும் எதுனாலும் சொன்னால் பண்ணுவாங்க தான், ஆனால் அந்த ஒரு இது இருக்காதுல்ல, ஒரு கட்டத்து மேலே அவங்க ஏதாவது. ஸோ நாங்கள் இது வரைக்கும் பேக்கேஜ் புக் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கோம். அதுவும் மூணார் பேக்கேஜ் கிடையாது, கொழுக்குமலைக்கு மட்டும். ஏன்னா
கரெக்டாக இல்லை, நம்ம சன்ரைஸ் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் ஷுவராக இல்லையா. சரி அப்போ நம்ம ஒரு பேக்கேஜ் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணோம். டென்ட் வில்லா அப்படிங்கிற ஒரு இதில் தான் புக் பண்ணோம். பெர் ஹெட்டுக்கு வந்து 1750 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஒரு இடத்தையே இன்ஸ்டாகிராமில் நான் சொன்ன மாதிரி நிறைய வெப்சைட் நிறைய பேஜில் போட்டிருக்காங்க. ஒரே இடம் தான் ஆனால் நிறைய பேஜில் போட்டு ப்ரமோட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக செக் பண்ணும்போது ஒரு 2-3 இடம் தான் காமிச்சிச்சு. சரி ஓகே, காசு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் பரவாயில்ல. நாங்களுமே கேல்குலேட் பண்ணி பார்த்தோம். சப்போஸ் நம்ம இந்த பேக்கேஜில் என்னெல்லாம் வரும்னா 10 ஸ்டே வரும். போனோன்னே ட்ரெக் கூப்பிட்டு போவாங்க. ட்ரெக் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து டின்னரு, கேம்ப் ஃபயரு, டிஜே, அப்புறமா டென்ட் ஸ்டே முடிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு எழுப்பி கொழுக்குமலை சன்ரைஸு, அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நாங்கள் வந்து ரஃபாக கால்குலேட் பண்ணோம். நம்ம வந்து அங்கே ஒரு ரெசார்ட் புக் பண்ணி போயிருந்தா, இப்போ இங்கேயும் புக் பண்ணி போயிட்டு வரலாம் நம்ம அங்கே. ஏன்னா நான் வந்து கொழுக்குமலை லாஸ்ட் டே தான் வச்சுருந்தேன் ஷெட்யூல் படி. ஏன்னா ஃபஸ்ட்டு வேணாம், ஏன்னா வீக்கெண்ட்ஸ் வேண்டாம், வீக் டேஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டே தான் கொழுக்குமலையே இருந்தது. ஏன்னா நான் பார்த்த எல்லா வீடியோஸ்லையுமே வீக்கெண்ட்ஸ் வராதிங்க, முடிஞ்ச அளவு வீக் டேஸ் வாங்க அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அப்படி இருந்தனால நான் வந்து சரி நம்ம அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி வீக் டேலே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வீக் டேல தான் அதை போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து 3rd டே, லாஸ்ட் டே. இங்கே நாளைக்கு காலையில் ட்ரிப் முடிஞ்சது. நான் ட்ரிப் முடிஞ்சு நாங்கள் கோயம்புத்தூர் போகும்போதுமே அங்கே ஒரு 2-3 இடங்கள், லக்கும் ஃபால்ஸு அப்படின்லாம் ஒரு சில இடங்கள்லாம் பிளான் பண்ணோம். அதை வேணால் காட்டுறேன். ஸோ இது வந்து நான் இது போகிற வழியில் இருக்கனால பார்க்குறோம் அப்படின்னு தாண்டி, சரி இங்கே வந்துட்டோமே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலாமே. ஏன்னா திரும்ப எனக்கு தெரிஞ்சு நான் மூணார் வர ரொம்ப வருஷம் ஆகிடும். ஸோ வந்தாச்சு, வந்த வரைக்கும் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அந்த கான்செப்ட் தான். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ரஃப்பாக நாங்கள் கேல்குலேட் பண்ணோம். கேல்குலேட் பண்ணும்போதே அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.5K எல்லாம் வருது. ஒரு அந்த இதுக்கே 2.5K 3K எல்லாம் வருது. அப்போ சரி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கதையை அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து போகிற வழியில் ஒரு இது சிக்னல் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதா, இங்கே போர்டு இருக்குல்ல சிக்னல் பாயிண்ட், இது ஒரு இது. ப்ளஸ் அந்த பக்கம் ஒரு வியூ இருக்குல்ல, அது ஒன்று. ஸோ காய்ஸ் தான் வந்து சிக்னல் பாயிண்ட்டு. இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம், ப்ளஸ் இந்த வியூவை வந்து ரசிச்சுக்கலாம். அது அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அங்கே சின்னதாக குட்டியாண்டு ஒரு கிராமம், இங்கே ஒரு வீடு சம்திங் ஒரு ஏரியா இருக்குது. அப்புறம் அப்படியே அங்கே அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அவ்வளோதான். இதான் வந்து நீங்கள் கொழுக்குமலை போகிறீங்க, மூணார் வந்து தான் போகணும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி போனீங்கன்னா சிக்னல் பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இதாக தெரியும். இங்கே மட்டும் நீங்கள் நிறுத்தாமல் நீங்கள் வார வழியிலையுமே 2-3 ஸ்பாட்டு அடிபொலியாக இருந்தது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஸோ காய்ஸ் அது மட்டும் பாயிண்ட் இல்லை, இங்கே நீங்கள் எங்கே எடுத்தினாலுமே பாயிண்ட்டு தான். இங்கேயும் ஒரு போர்டு போட்டு ஒன்று வச்சுருக்காங்க, எங்கள் மக்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஐ திங்க் வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு வச்சுருக்காங்க. இங்கேயுமே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அதான் நீங்கள் வந்து இங்கே வந்து இதை பார்த்து ரசிக்கலாம், அவ்வளோதான். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கொழுக்குமலை போகிறீங்கன்னா இது வந்து செகண்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஐ மீன் லொக்கேஷனாக கூட இருக்கலாம். அதான் சொல்கிறேன், அந்த பாயிண்ட் இருக்கிற இடம் தான் இல்லாமல் இது எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் எங்கே நிறுத்தினாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வியூ கிடைக்கும். அண்ட் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. ஸோ நாங்கள் பேக்கேஜ் புக் பண்ணி போகிறதுக்கும் நாங்கள் தனியாக இது பண்ணுறதுக்கும் அமௌண்ட் கால்குலேஷன் பண்ணும்போது லிட்ரலி அந்த ஸ்டே, சஃபாரி, ஜீப் சஃபாரி, அப்புறமா ஃபுட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-200 அந்த மாதிரி தான் கம்மியாக வந்து. சரி அப்போ நம்ம வந்து பேக்கேஜ் புக் பண்ணியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் புக் பண்ணோம். பெர் ஹெட் வந்து நாங்கள் புக் பண்ணது 1750. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1600 இருக்குது, 1450 இருக்குது. ஆனால் ஏன் நாங்கள் 1750 புக் பண்ணோன்னா இதில் வந்து நிறைய இது இருக்குது, ட்ரெக் இல்லைனா வாட்டர் ஃபாலு அந்த மாதிரி இருந்தது. 1450 நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ போகிறோம் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மியாக சீப்பாக 2000 இருந்தது. இப்போ நாங்கள் 1750 என்ன புக் பண்ணி போகிறோமோ அதே இது 2000 இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லாக உட்காந்து பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டு என்னென்ன ஏது அப்படின்லாம் கேட்டு நாங்கள் புக் பண்ண தான் 1750. ஆக்சுவலாக இன்னும் பே பண்ணல, நாங்கள் வந்து வெறும் அட்வான்ஸ் தான் அனுப்பியிருக்கோம்.
அவங்க வந்து அட்வான்ஸ் மட்டும் ஒரு 500 மட்டும் கொடுத்தா போதும், வந்து பே பண்ணிக்கோங்க மீதியை அப்படின்ட்டாங்க. இது வந்து தேர்டு கேப் ரோட் வியூ பாயிண்ட். ஸோ இங்கே தான் எங்களுக்கு லொக்கேஷன் காமிச்சு. அங்கே பாருங்களேன், மேகம் வந்து நகர்ந்து போகிறது அழகாக தெரியுது அந்த மலையில். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு இப்படி சுற்றி அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன், இப்படி தான் போகும். ஸோ இதான் வந்து கேப் ரோடு. கேப் ரோடு வந்து மூணாரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இது வந்து ஒரு ரோடு, இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது அட்டக் மட்டக்காக இருக்கும், அதனால தான் வருவாங்க. சூப்பராக இருக்கே அந்த மேகம். இப்போ அந்த வியூ தெரியுதுல்ல, அங்கே வந்து நிழலாக இருக்கி, இங்கே வந்து வெயிலாக இருக்கி. ஆனால் சீரியஸ்லி கைஸ், வெயிலாக இருந்தாலும் அந்த ஹீட்னஸ் பெருசாக தட்டல. இங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தாலே தெரியும், இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரிப்பட்ட இடம் தான். இங்கே நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு கீழே ஒரு இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லை அந்த இடத்த நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இது வந்து கொழுக்குமலை. மூணார்லேருந்து போகும்போது இந்த வழி தான் போகும், வரும்போதும் இந்த வழியில் தான் வரும். ஸோ நீங்கள் போகும்போது லேட் ஆகிடுச்சு, ஒரு ஸ்பாட்டில் நிறுத்த முடியாது மீன்ஸ் டைம் இல்லை அப்படின்னா, நீங்கள் ரிட்டன் வரும்போது கூட இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி நீங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். நீங்கள் மூணாறுலேருந்து கொழுக்குமலை போகிறதே ஐ திங்க் இதுதான், இந்த ரூட்டு தான். நீங்கள் திரும்ப, நான் கோயம்புத்தூர்னு சொல்கிறேன், நான் திரும்ப கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னாலும் இந்த ரூட்டில் வந்து மூணார் வந்து தான் நான் கோயம்புத்தூர் போவேன். நீங்கள் காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, நிறுத்திட்டு ஏதோ ஒரு இடத்துல நறுக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்திட்டு நீங்கள் இதை ஒரு 5 நிமிஷம் இங்கே நின்று நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது வந்து எப்படி சொல்லலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு 5 நிமிஷம் இதை நின்று இதை பார்த்துட்டு மட்டும் நிற்கலாம், அந்த மாதிரி இருக்குங்க. அந்த இடத்தெல்லாம் பாருங்களேன், அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து நிழலாக இருக்கி, இன்னொரு இடத்துல வெயிலாக இருக்கி. இப்போது நாங்கள் நிற்கிற இடம் வந்து நிழலாக இருக்கி. நான் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல நின்று தான் பேசியிருப்பேன் ஃபஸ்ட்டு. அதில் வந்து வெயிலாக இப்போ இருக்குது. நான் அங்கே நிற்கும் போது வெயிலாக தான் இருந்தது, இப்போவும் வெயிலாக தான் இருக்குது. அங்கே பார்க்கும்போது இங்கே நல்லா இருந்தது, நாங்கள் இங்கே வந்தனால இங்கே இப்போ நல்லாக இருக்குது. இது கேட்கும்போது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும், ஏன்னா எனக்கு சொல்லும் போதே கொலாப்ஸ் ஆகுது. அண்ட் அதில் வந்து கீழே இறங்கலாம் காய்ஸ். இந்த டீ எஸ்டேட் வந்து இது மூணாரில் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் தி இது. நீங்கள் அங்கே இறங்கி ஒரு சில இடத்துல இது உள்ளே போக்கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க, அங்கெல்லாம் இறங்காமல். இந்த மாதிரி போர்டு எதுவும் வைக்கலை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இறங்கி இது எதுவுமே நோண்டாமல் நீங்கள் எதுக்கு இறங்குறீங்களோ ஃபோட்டோ எடுக்கோ இல்லை அது என்னன்னு பார்த்துட்டு ஐ திங்க் 2 o'clock செக்இன் பண்ணிவிட்டு 4 o'clock சம்திங் தான் இது ட்ரெக்கு மாதிரி கூப்பிட்டு போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. பார்ப்போம், 4 மணிக்குள்ளே போனால் போதுமே, அப்புறம் என்ன. அதனால் நாங்கள் போகிற வழியில் இருக்க அந்த இயற்கையை ரசித்து கொண்டு நாங்கள் வந்து போய் சேருவோம். ஐ மீன் வந்துட்டோம், ஒரு இழுத்தா சீக்கிரம் போயிடலாம், பட் பரவாயில்ல, பொறுமையாக போவோம், என்ன அவசரம். இங்கே கைஸ் இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே எல்லாமே வியூ பாயிண்ட் தான். எல்லா இடத்துலையும் நீங்கள் நிற்கலாம், ஏன்னா எல்லா இடமும் தாறுமாறாக இருக்கும். ஸோ கைஸ், நீங்கள் ராக் கேவ் வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இங்கே எதுவும் இல்லை. ஸோ கைஸ், இதுதான் அந்த ராக் கேவ். காய்ஸ் இது இவ்வளோ தான். ஸோ இதுதான் ராக் கேவ். நீங்கள் வரதுலேயே முடிஞ்சிடும். இது என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வருவீங்க. வந்தால் இதான், இதுலேயும் பேர் எழுதி வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி உண்டு காய்ஸ். ஒரு திருட இங்கே ஏதோ இதோட மலையாள நேம் வந்து மலையில் காணா குஹா அப்படின்ட்டு, அதாவது குகை அந்த இதுதான். இங்கே ஒரு திருட இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான்னா, இங்கே வர ட்ராவலர் அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆட்டையை போட்டு வாழ்ந்துருக்காப்புல. ஸோ அதுதான் இந்த ஸ்டோரி. இது 100% உண்மையானா தெரில, நானும் கூகுளில் தான் பார்த்தேன். ஜஸ்ட் உங்களை அந்த லொக்கேஷன் காட்டுறதுனால சொல்கிறேன். அங்கே போன உடனே முடிஞ்சிடும். ஏறுறதுலேயே அந்த கேவ் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே எல்லாம் பெருசாக எதுவும் இருக்காது. எனக்கும் என் பையனுக்கும் அவ்வளோ தூரம் தான் அந்த கேவ் இருக்கும். ஸோ அது கதை இதுதான். இங்கே இருந்து ட்ராவலர்ஸ் கிட்ட தலைவன் ஆட்டை போட்டிருக்கான். அதனால் இந்த இடத்த அதுதான் இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி. அண்டா இங்கே வச்சுருக்கீங்க ஸ்பீட் பிரேக்கரை.
இந்த ஷெடியூல் அவங்க போர்ட்லேயே அடிச்சுட்டாங்க ஓட்டோ. இதான் என்ன மொத்த ப்ராப்பர்ட்டி. சன்செட்டு வாய்ப்பே இல்லை. இந்த ரே இப்படி அடிக்கும். I'm not gonna lie to you kids, it's a fucking jungle out there. Keep your head on tight. Unknown brain and mind me, baby. Let's do தேனி அந்த ரோட்டே காணுங்க பாருங்க.